எதிரா என்னடா இது உன் தலையை கொண்டு போய் ஏன்டா எங்கால வைக்கிற? இப்படி ஒரு அறிமுகம் உனக்கு தேவையா? சாரி தாதா. தாதா என்னடா தாதா? வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சறியே. இன்னைக்கு பேப்பர் பாத்தியாடா? எவனோ ஸ்வரூப் கிஷன் குமார் 85 வயசாவது கேமன் இந்திக்காரன், அவனுக்கு தாதா சாஹிப் பால்கே அவார்டு கொடுத்துருக்காங்கடா. ஏடா 25 வருஷமா நான் தாதாவா இருக்கேன், எனக்கு ஏன்டா என்ன கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ஐயா, அது வேற தாதா, இது வேற தாதா. ஏன் இப்படி போட்டு குழப்பிக்கிறீங்க? ஓ, இது வேறியா? அப்ப அப்ளை பண்ண வேணாங்கிற? அத்தோடு பேச்ச மாத்தாதரா. ஏடா தபரடி, லோக்கல் சாக்லேட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு வாய் நமுத்து போயிடுச்சுடா. ஃபாரின் சாக்லேட் கேட்டானே கொண்டாந்தியாடா? என்ன சாதாரணமா தாதானா பூனையை மடியில போட்டு அழகா தடவி கொடுத்து நிற்பாங்க. சினிமா படத்துலாம் பாத்துக்கிறேன். நீ என்னன்னா எப்ப பாரு சாக்லேட் மெனுகுன்னு மப்பு மந்தாரமாகறியா? ஏய் பேச்ச மாத்தாதரா. எங்கடா சாக்லேட் கேட்டானே? ரெடி ஆகுது. இந்தா புடி. ஃபாரின் சாக்லேட் ஏதுடா துட்டு? துட்டா? இதை திருடிட்டு வந்தேன்பா. திருடிட்டு வந்தியா? இந்த கவிதகுமார ஒண்ணுக்கு உதவாதவன் உதவாக்கறன்னுவிய. நேத்து நேரா பாண்டி பசார்ல ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனேன். சாக்லேட் இருக்குதான்னு. இருக்குதுன்னா கொண்டு வந்து வெயிடான்னு வச்சா. என்னடா விலைன்னு கேட்டேன். 250 ரூபான்னா. பாக்கெட்ல இருந்து 1000 ரூபாய் நோட்டு எடுத்து கொடுத்துட்டு உள்ள போய் பில்லு போட்டு வாடான்னு. அவன் உள்ள போய் பில்லு போட்டு வரதுக்குள்ள நைஸா சாக்லேட் டப்பா திருடிட்டு ஓடிட்டேன்பா. ஏடா டேய், நீ முட்டாளால முட்டாள் மாதிரி நடிக்கிறியடா. டேய் குமார், போலீஸ் சைரன் சத்தம். நம்மள தான் பிடிக்க சேஸ் பண்றாங்க போல இருக்கு. நீ என்ன பண்ற? வேகமா ஓடி போய் கோயம்புத்தூர்ல ஒளிஞ்சுக்கோ. ஐயோ, என்னப்பா இது? நேத்தரப்பா கோயம்புத்தூர்ல இருந்து மெட்ராஸ் வந்து ஒளிஞ்சுக்கோன்னு இப்போ திருப்பி கோயம்புத்தூர் போறீங்கப்பா. வேற வழி இல்லடா. காரியம் பண்றோமோ இல்லையோ, காலம் பூரா ஒளிஞ்சிக்க வேண்டியது நம்ம பொழப்புடா. வேற தலையெழுத்து. ஓடு, எகிரு. என்ன? ஐயோ, என்ன? அம்மா, என்ன? அம்மா, என்ன 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 என்ன? காலையில எந்திரிச்சு யாரும் பேப்பரையே படிக்கிறது இல்லையா? போலீஸ் கமிஷனர் பேட்டி கொடுத்திருக்காரு. என்னம்மா? எவனோ சாக்லேட் திருடனா, சாக்லேட் விற்கிற மாதிரி வீட்டுக்குள்ள வரானா. அந்த சாக்லேட்லாம் மயக்க மருந்து கலந்து வச்சிருக்கானா. பாவம் அப்பாவி ஜனங்க அது என்னன்னு கூட தெரியாம அவன்கிட்ட இருந்து ஃப்ரீ சாம்பிளை வாங்கி சாப்பிட்டுட்டு தொப்பக்கட்டையிருந்து மயக்க போட்டு விழுந்துடுறாங்களாம். அப்புறமா அவன் வீட்டுக்குள்ள இருக்கிற சாமான்லாம் ஹாயா திருடிட்டு போடுறானா. ஐயோ மாப்பிள்ள, இதை நான் இவ்வளோ ஓவர் ஆக்ட் பண்ணி சொன்னதே உனக்காதான். எவனோ ஃப்ரீ சாம்பிள் கொடுக்குறானேன்னு சொல்லிட்டு பக்கித்தனமா அதை வாங்கி தின்னு தொலைக்காதாமா. என்ன என்ன இன்சல்ட் பண்றியா? திருந்திட்டான். என்ன முட்டாள் நடிச்சியா? பாவி. அப்படியே எவனாவது ஃப்ரீ சாம்பிள் கொடுத்தாலும் காசு கொடுத்து வாங்கி தான் சாப்பிடுவேன். அப்பா இப்படி குறைச்சாதான் நீ அடங்குவ. எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. பி கேர்ஃபுல். நான் சிவராமன் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நாடாது இந்த சைரன் சத்தம் இப்படி ஓய மாட்டேங்குது. இதுகிட்ட எப்படி தப்பிக்குது? காதை பொத்திக்கலாமா? லூசு புத்தி இல்ல. இந்த வீட்டுக்குள்ளார போய் ஒழிஞ்சிக்கலாம். ஆனா நீ யாருன்னு கேட்பாங்களே, என்ன சொல்லலாம்? சாக்லேட் ஃப்ரீயா விற்கிறவன் சொல்லிக்கலாம். நம்பிடுவாங்க. வணக்கம் சார், நான் ஒரு சாக்லேட் வியாபாரிங்க. அவனேதான் 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 எதிர் அவனேதான். ஆமாங்க,
நான் அவனே தான். நான் சாக்லேட் விற்கிறவங்க எல்லாம் ஃபாரின் சாக்லேட்டுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம ஒரு ஃபாரின் சாக்லேட் இல்லைங்க, அயல் நாட்டு ஃபாரின் சாக்லேட்டுங்க. ஓ, லோக்கல் தான். ஒன்றும் அவசரம் இல்லைங்க. இந்த பழா போன சைரன் சத்தம் ஓயிற வரைக்கும் நிதானமா சாம்பிளை துண்ணு பார்த்துட்டு அப்பால வாங்குங்க. இதுல எல்லா டைப்பும் இருக்குதுங்க. பாதாம், பிஸ்தா, முந்திரி. கம்பு இருக்கா? இருக்கு. இன்னத்துக்கு கம்புங்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல, இந்த கம்பு, மக்காச்சோளம், கோதுமை அந்த சாக்லேட்லாம் இருக்கான்னு கேட்டாங்க. இருக்குன்னு சொன்னேன். தமாஸ் பண்றீங்க. வெயிட் a minute for 5 minutes. நான் செக் பண்ணி பார்த்துடுறேங்க. சாக்லேட் சார், நீங்க ஸ்கூல் படிக்கும்போது டீச்சர் கிட்ட மண்டையில ஸ்கேலால டமால்னு அடி வாங்கின அனுபவம் இருக்கா? ஏன் கேக்குறீங்க? இல்ல, தாங்குவீங்களான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஏங்க எந்த பக்கம் பார்த்து பயப்படுதுன்னு தெரியலீங்க. நீங்க சாம்பிளை பார்த்து சொல்லுங்க. உள்ள போய் பணத்தை எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்துட்டு வாங்கிக்கிறோம். இந்த பாருங்க, இருங்க இருங்க. ஏங்க டப்பா 60 ரூபா, அது எதுக்கு 4 பேர் போறீங்க உள்ள? வாங்க போறது நாங்க 4 பேர் தான், உனக்கு கொடுக்க போறது நாங்க 4 பேர் தான். தேங்க்ஸ் பெரியவரே. ஏதோ ஒண்ணு 4 பேருக்கு தெரியாம முச்சா சரி. Come on! அவங்க கொடுக்கறதுக்கு தோதா குந்திப்போம். One, அப்பா 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 two, 3. பெரியவரே, இதான் நீ கொடுக்கறதுன்னு சொன்னதா? அட பாவி. ஆமா, என்ன எல்லாரும் கட்டையோட நிக்கிறீங்க? இது என்ன கேணத்தனமான சிரிப்பு? மச்சான், இத விடு. எங்க வீர சாகசத்தை அங்க பாரு. ஐயோ, யார் இவன்? ஏன் இப்படி நமுத்து போய் கிடக்கான்? சாக்லேட் திருட இல்லையா, அதான் நான் ஒத்து போய் கிடக்கான். சாக்லேட் திருடனா? சாக்லேட் திருடனா? ஒரு நிமிஷம், எனக்கு உண்மை தெரிஞ்சானும். இவன் அடிச்சது யாரு? நீயா? நீயாப்பா? நீயா? யாரு யாரு யாரு? சுமாரா அடிச்சது யாருங்கிறதெல்லாம் இப்ப ரொம்ப முக்கியம் இல்ல. நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் அடிச்சோம். ஏதோ தெரியாம அடிச்சிட்டோம். ஆனா இந்த அடிக்க சொல்லி ஐடியா கெடுத்ததே பெண்டாட்டி ஜானகிதான். இல்லு இல்லு, நீ தான் கொடுத்திருப்ப. ஏன்னா அடிச்சது கூட முக்கியம் இல்ல, ஐடியா தான் முக்கியம். அதுக்கு என்ன பைத்தியக்கார மாதிரி சிரிக்கிற? அப்படிதான்டா சிரிப்பேன். அப்படிதான்ப்பா சிரிப்பேன். அப்போ அந்த 1 லட்சம் ரூபாய் பணம் ஜானகிக்கு தான் கிடைக்க போகுது. 1 லட்சமா? எப்படி பக்கி மாதிரி அலையறீங்க? ஆமா, இன்னைக்கு காலையில பேப்பர்ல
போலீஸ் கமிஷனர் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாரு. அந்த சாக்லேட் திருடனை பிடிச்சு கொடுக்கிறவனுக்கு 1 லட்சமா 1 lakh. மச்சான் இப்படி வா. என்ன ஏன் இத காலையிலே எங்க கிட்ட சொல்லல? பர்பஸா தான் மறைச்சேன். டேய் மாது, ஐடியா கொடுத்து என்னவோ பொண்டாட்டி ஜாலியா இருக்கலாம். ஆனா ஸ்ட்ராங்கா அடிச்சது நான் தான். என்னது இது? நிலா ஓடி வாங்குற மாதிரி சொல்ற. சைக்கிள் போய் நான் தான் ஸ்ட்ராங்கா அடிச்சேன். பாருங்க, அடிபட்ட இடத்துல கம்புக்கு கூட வீங்கி இருக்கு. பாவம். அத விடுங்கம்மா. எதுக்கு உங்களுக்கு அடிச்சுக்கிறீங்க? மச்சான் நானும் மைத்திரி தான் சேர்ந்து அடிச்சோம். சோ எங்களுக்கு ஆளுக்கு 50,000 ரூபாய். எப்படி உங்க ஃபேமிலிக்குள்ள பிரிச்சுக்கலாம் பாக்குறீங்களா? நல்லா போங்காகுது. போங்கா 4 பேர் சேர்ந்து தான் அடிச்சுக்கிறோம். அத்தொட்டி குவாட்ரு பிரிச்சு கொடு. அப்பா கஸ்மால கம்னு. என்னப்பா அது? பணம் வந்தா 10ம் போகும்பாங்க. உனக்கு பாஷையே போயிடுச்சேப்பா. ஒரு முக்கிய அறிவிப்பு. பொதுமக்களே, நீங்கள்லாம் பிரபல தாதா கோவேறு கழுத கோவிந்தனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவனோட வலதுகை தான் தாதா பன்னிப்பாண்டி. இப்போ அந்த பன்னிப்பாண்டி பெசன் நகர் ஏரியாவில் சுற்றிட்டு இருக்கிறதா எங்களுக்கு துப்பு கிடைச்சிருக்கு. அவனை பற்றி புது ஜனங்களான உங்களுக்கு வேற ஏதாவது துப்பு கிடைச்சா நீங்க எங்களுக்கு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும். இதை பாருங்க, இதுதான் பன்னிப்பாண்டி. ஆஹா, சாக்லேட் திருடனை பிடிச்சதுக்கே ஜானைக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுதுன்னா, இந்த பிரபல தாதா பன்னி பாண்டியனை பிடிச்சதுக்கு நம்ம ஜானகிக்கு குறைந்தபட்சம் 5 லட்சமாவது பணம் கிடைக்கும். இதை தவிர அவார்டு, ரிவார்டு, மெடலு எவ்வளோ. ஓ, வாட் a lucky girl. நல்ல கதையா இருக்க. என்ன பணத்தை எல்லாருக்கும் ஈக்குவலா பிரிச்சு கொடுக்கணும். பேட் பாய். எஸ் சார். பாருங்க, பணத்தை பிரிக்கிறத பத்தி நாம அப்புறம் யோசிப்போம். முதல்ல கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி பணம் உண்டான்னு கேட்போம். ஓகே? எஸ் பாஸ். பாஸா? ஏன் இப்படி ரவுடி குடும்பமாயிட்டீங்க? ஐயோ, கமிஷனரோட நம்பர் என்னன்னு எனக்கு தெரியலையே. என்ன மச்சான் அது? கமிஷனரோட டெலிபோன் நம்பர் கூட கண்டுபிடிக்க தெரியல. சாரி. இந்த லட்சத்துல பணத்துல பங்கு வேற கேக்குதா உனக்கு? டெலிபோன் டைரக்ட்ல கால பாரு. க ஃபார் கமிஷனர். போ ஃபார் பொத்து. கமிஷனர் இதோ இருக்க. எல்லாரும் கவனமா கேட்டுக்கங்க. இப்போ நான் கமிஷனருக்கு ஸ்பீக்கர் போன்ல பேச போறேன். அவர் என்ன பணம் கொடுக்க போறாருங்கறத எல்லாரும் கேட்டுக்கங்க. நாளைக்கு நம்மளுக்குள்ள பிரச்சனை வந்துட கூடாது. புரியுதா? ஓகே. Here we go. Hello. ஹலோ, This is Madhu speaking. கமிஷனர் சார் இருக்காருங்களா? கமிஷனர் தான் பேசுறேன். எஸ் சார். கமிஷனர் சார், நீங்க டிவில பேசுறத நான் கேட்டேன். ஏய், கேட்டோம்னு சொல்லுடா. அல்பி. வாட்? உங்களே இல்ல சார், இங்க இன்னொரு அல்பி இருக்கு. சார், இந்த தாதா பன்னி பாண்டியனை பிடிச்சு கொடுத்தா தக்க சன்மானம் கொடுப்பேன்னு சொன்னீங்க. அந்த தக்க சன்மானம் எவ்வளோ சார்? உங்களுக்கு எதுக்கு தெரியணும் அது? இல்ல, எதுக்கு சொல்றேன், இந்த ஐடியாவை கொடுத்ததே என் ஒய்ஃப் ஜானகி தான். காப்பிரைட் அவளுது. ஸோ ராயல்ட்டி கண்டிப்பா உண்டு. ஏன்னா கதை அவள்தாச்சே. ஆனா ஒண்ணு சார், இந்த திருட வந்தானா அவனை பத்திரமா பிடிச்சு வைங்க அப்படின்னு எச்சரிக்கை பண்ணது நான். ஸோ ஸ்கிரீன் பிளே என்னது, கண்டிப்பா அதுக்கு ஒரு ஷேர் கொடுப்பீங்கன்னு தெரியும். மிச்ச பணம் ஏதோ கொஞ்சம் மிஞ்சுது. அதுக்காக இங்க 3 பண்ணாதீங்க, ஆளா பறக்குதுங்க. சார், அந்த பணத்தை உங்க 3 பேருக்கு எப்படி பிரிக்க போறீங்க? சரி சமமாவா, இல்ல குலுக்கல் முறையிலையா, இல்ல வெட்டி விட்டுலாமா? சரி சரி. இங்க பாருங்க மாது,
நம்ம இதுக்கு மேலே ஃபோனில் பேச வேண்டாம். உங்கள் அட்ரஸ் என்னன்னு சொல்லுங்கள், நான் நோட் பண்ணிட்டு நேராக அங்கே வரேன். அங்கே பாக்கியெல்லாம் அங்கே பேசிப்போம். ஓகே, சொல்லுங்கள். சார் கவனமா கேட்டுக்கோங்க. நீங்க தக்க சன்மானத்தோட வந்தா நாங்க பன்னி பாண்டியனை கொடுப்போம். அதை விட்டுட்டு வெறுங்கையை வீசிட்டு வந்தீங்க, சாக்லேட் தான் கொடுப்போம். கிளியரா சொல்லிட்டேன். சொல்லிட்டோம்னு சொல்லுடா. சரி சொல்லிட்டோம். உங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். சொல்லுங்க சார். கோவேரி கழுத கோவிந்தனோட ரைட் ஹேண்ட் மேன் தான் இந்த பன்னி பாண்டி. அவனை நம்ம பிடிச்சிட்டோம்னா அந்த கேங் பூரா நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் பன்னி பாண்டியை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு வன்முறையில் ஈடுபட்டு அதனால் அவனுக்கு படாத இடத்துல பட்டதுன்னா அது பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். ப்ளீஸ் ரிமெம்பர், இட் வில் பிகம் அ கிரைம். ஏன்னா இது மனித உரிமை மீறலாயிடும், ஞாபகம் வச்சுங்க. என்னங்க நம்ம தாதாவை அடிச்சிட்டோமே. அடிச்சிட்டோமே இல்ல, நீ அடிச்சிட்ட. ஐயோ மாமா. நீங்க சட்டத்தை உங்க கையில எடுக்க கூடாது, புரியுதா? நல்ல வேளை நம்ம சட்டத்தை கையில எடுக்கல, கம்பு தானே கையில எடுத்தோம். நான் நேரம் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். ஓகே ஓகே சார். என்னப்பா கமிஷனர் வீட்டுக்கு வரேங்கிறாரு, இந்த பன்னி பாண்டி வர மயக்கத்துல கிடக்கான். இது என்னடா பெரிய ப்ராப்ளம்? ஒரு கப் காஃபியை கொடு, ஆட்டோமேட்டிக்கா எழுந்துருவா. சரி சரி, நான் போய் காஃபி போடுறேன். ஒரு நிமிஷம் இரு. அப்பா உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? இப்போது பரவாயில்ல, மயக்கத்துல இருக்கான். அக்கா காஃபியை குடிச்சா கோமாவுக்கே போயிடுவான். சரிடா, மூஞ்சில தண்ணியை தெளி. நான் போய் தண்ணி போடுறேன். தண்ணி எடுத்துட்டு வர்றேன். அம்மா, ஐயோ மயக்கம் தெளியல போல் இருக்கேன். மயக்கம் தெளிஞ்சிருச்சு. சார் நாங்க தெரியாதனமா உங்க மண்டையில அடிச்சிட்டோம். நீங்க தப்பா நினைச்ச கூடாது, யார்கிட்டயும் சொல்லக்கூடாது ப்ளீஸ் சார். என்ன யாரு அச்சான்னு எனக்கு தெரியும். தெரியுமா? என்னப்பா என்னவோ மாதிரி பேசுறான். என்ன யார் அச்சான்னு நான் சொல்லுவேன், பட் நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஐயோ நாங்க ஏன் சார் சொல்ல போறோம்? நீங்க தான் நாங்க இது பண்ணத யார்கிட்டயும் சொல்லக்கூடாது சார். ஐயோ லூச்சு மாமா, நான் ஸ்கூல் படிக்கிறேன், என்ன போய் சாருங்கிற. சேம் சேம் பாப்பி சேம், சேம் சேம் பாப்பி சேம். என்னப்பா வாய் குளறுனா கூட பரவாயில்லடா, சுத்த பேச்சலான இருக்கு. நம்ம மனித உரிமையை ரொம்ப மீறிட்டோம்னு நினைக்கிறேன். டெஃபினட் தூக்குதான். ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லடா மாது, ஏதோ கொஞ்சம் அடிச்சு அதிர்ச்சியில கொஞ்சமா உளறான், எல்லாம் சரியா போயிடும். எல்லாம் பேச்சாம இருங்கோ, நல்லா கேட்டுக்கோங்க. நானு கபாலி, பக்கிரி, அல்போன்ஸு, கோவிந்து, இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் என்னோட கிளாஸ்மேட்ஸ். என்ன கிளாஸ் சார்? 4ஆம் கிளாஸ் பி செக்ஷன். இவோ வச்சலா டீச்சர். என்னப்பா அது, பிரபல தாதாவை அடிச்ச அடியில 4ஆம் கிளாஸ்ல கொண்டு போய் நிறுத்திருக்கோமேப்பா. ரொம்ப நல்லதா போச்சு. அதிர்ச்சியில எல்லாத்தையும் மறந்து இருக்கான், நாம அடிச்சதும் அவனுக்கு மறந்து போயிருக்கோம். மறுபடியும் கேளுங்க. நானு கபாலி, பக்கிரி, அல்போன்ஸ். நிறுத்துறா, ரிப்பீட்டா? இல்லடா, நாங்கெல்லாம் விளையாடுறதுக்காக மாங்காய் தோப்புக்கு போயிருந்தோம். எனக்கு தெரிஞ்சுட்டு என்ன அடிச்சது யாருன்னு எனக்கு தெரிஞ்சுட்டு. என்ன அடிச்சது மூக்கொழுகி நீலு. மூக்கொழுகி ஓகே, நீ எப்படிப்பா அவனுக்கு ஃப்ரெண்ட் ஆன? பேசாமறா. இப்ப கவினி, சைக்கலாஜிக்கலா அவனை ட்ரீட் பண்றேன். ஓகே நல்லா கேட்டுக்க. நீ தாதா. ஐ, நான் தாதா, நீ தாத்தா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஐ, உன் வைஃப் பேர் என்ன? தாதி. நானு கபாலி, பக்கிரி, அல்போன்ஸ், கோவிந்து, தாதா, தாதி. ஐயோ என்னப்பா நீ சும்மா இருந்தவனை உசுப்பி விட்டு அவன் லிஸ்ட்ல தாதா தாதின்னு 2 டிக்கெட் வேற சேர்த்து விட்டுருக்க. தாதா தாதி இல்ல, டேய் உன் பேரு
பாண்டி. பாண்டி ஹை பாண்டி கோலி கில்லி தியாண்டோர் கம்பே கண்ணாம்பூச்சி பம்பரோ டிபன் பல்லி. பேரு கிடைச்ச குஷியில அவன் போயிட்டான். நம்ம கதி, நமக்கு பணமும் போச்சு. இப்ப கமிஷன் வந்து கேட்டாரு, நாம என்ன சொல்றது? ஸ்டாப். பன்னி பாண்டியே தான். மது, ஹூ இஸ் மது, வேர் இஸ் மது? சார், நான் தான் சார் மது. நீங்க தான் மதுவா? Yes. கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you, sir. நீங்க அப்பாவா போறீங்க Sir. ஐ மீன் இவ்வளவு பெரிய தாதா பன்னி பாண்டியை பிடிச்சதோடு இல்லாம அவனை ஊஞ்சல் உட்காந்து குழந்தை மாதிரி ஆட விட்டீங்களே, கிரேட். குழந்தையே தான் சார். நோ 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 நோ. உங்க வீர தீர செயலை நான் ரொம்ப பாராட்டுறேன். சார், அது ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. நீங்க தனியா வந்தீங்களா, உங்களோட கொஞ்சம் பேசணும். வாட் ஆர் யூ டாக்கிங்? நம்ம ரெண்டு பேரும் உள்ள போயிட்டு அவன் பாட்டு தப்பிச்சு ஓடிட்டான்னா அப்புறம் யார் என்ன பண்றது? தப்பிச்சே ஓட மாட்டான் சார். விட்டீங்கன்னா 10 நாள் இதே மாதிரி ஊஞ்சல்ல ஆடிட்டே இருப்பான். மை காட், வாட் கான்ஃபிடன்ஸ். எப்படி அவனை இவ்வளவு கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்க? மது, நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல. என்னோட போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்துருங்க. நாங்க வரது இருக்கட்டும், நீங்க முதல்ல உள்ள வாங்க சார். எதுக்கு? ப்ளீஸ் வாங்க சார், வாங்க சார். வா, இது வரைக்கும் 3 வீட்டில் சாக்லேட் கொடுத்து திருடியாச்சு. இது 4வது வீடு. கடகடன் வேலையை முடிச்சுட்டு அடுத்த தெருவுக்கு கிளம்ப வேண்டியதுதான். சார், நான் ஒரு சாக்லேட் வியாபாரி சார். எல்லா சாக்லேட் வச்சிருக்கேன். ஃபாரின் சாக்லேட்லாம் வச்சிருக்கேன். பாதாம், பிஸ்தா, முந்திரி. எனக்கு பாதாம் பிஸ்தா முந்திரிலாம் வேணாம். எனக்கு நானு பக்கிரி கபாலி அல்போன்ஸ் கோவிந்தா தாதா தாதி தான் வேணும். சாக்லேட் குடுக்கறதுக்கு முன்னாடியே வளர்றான். நமக்கு இன்னைக்கு செம்ம தேட்டை தான். சாக்லேட் திருட வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டான். டேய் டேய், உனக்கு என்ன தெனாவட்டா? என்ன ஆச்சாடா நீ? என்ன நீ ஆடாச்ச? எப்பா, நான் இல்லப்பா, இவதான் ஆச்சா. டேய், நீ ஆடாச்ச? டேய், என்ன தெனாவட்ட? நான் யார் தெரியுமாடா? நான் யார் தெரியுமாடா? பன்னி பாண்டிடா. பட் அவங்க 2 பேரும் சீவிட போறேன்டா. டேய், கத்தியை கீழே போடு. கத்தியை கீழே போடு. சார், நாய் சுடுற மாதிரி சுட்டுருவான். உள்ளதான் நாய்ங்கிறார். ஏய், வேர் இஸ் மது? மது எங்க? சார், மது, கங்க்ராச்சுலேஷன்ஸ் செகண்ட். தேங்க்யூ சார். அடடா, தாதா பன்னி பாண்டி மட்டும் இல்லாத சாதா சாக்லேட் தண்ணி பிடிச்சி வச்சிருக்கேன். யூ ஆர் கிரேட். ஹவ் கம்? சார், இது எனக்கு ரொம்ப சகஜம் சார். விளையாடிக்கினே செய்வேன். see as a citizen என்னோட டியூட்டி நான் செஞ்சேன், அவ்வளவுதான். என்னப்பா இப்படி டியூட்டி செய்யற நீ? 3வது திருடனையும் பிடிச்சி வச்சிருக்கேன். சார், நான் திருடல சார். மாது சொல்லடா. சார், அவன் திருடல சார், என் ஃப்ரெண்ட் சீனு. பார்த்தா திருட மாதிரியே இருக்காங்க. பி கேர்ஃபுல். போடா அந்தடா. மாது, பை தி வே, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் 5 பேர் இருக்காங்க. ஆமா சார். ஆளுக்கு 2 லட்சம் ரூபாய் வீதம் எங்க டிபார்ட்மெண்ட் உனக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பா. 10 லட்சமா? சார் சார் சார், ஒரு 12 லட்சமா கொடுங்களேன். எதுக்கு அந்த எக்ஸ்ட்ரா 2 lakhs? எங்க அப்பாக்கு ரெட்ட வண்ட. வாயிலே சொல்லு போடு. வாரம் தோறும் ஜாலியா உளமெங்கும் பொங்கும் சுகமே, மனபாரம் யாவும் மாயமா, இது கிரேசி காமெடி யுகமே. ஈரேழு உலகில் நகைச்சுவைக்கு ஈடேதும் இல்லையே. அடவா நீயும் உடனே இது மலர வேறேது தடையே. போலி தாதாவை மாது போலீஸில் ஒப்படைக்க ஜாலியானது நம் நேரம்.